இது ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஏரியா, எல்லாருனாலையும் போக முடியும்னு சொல்ல முடியாதனால பார்த்து தான் போகணும். டிக்கெட் வாங்கினது அங்க, இங்க கொண்டு வந்தது கிழிச்சு போட்டு போங்கன்றாங்க. எப்படி இருக்கும் பாரு. இதெல்லாம் வந்திருக்காது, உடஞ்சு இதெல்லாம் உடச்சிருக்கு. எங்கேனும் போலாண்டா, நம்ம கதை நாம எழுதலாண்டா. வானம் தனலன்னு சொன்னாங்க, நாம் பார்த்தேன் அது கூட கடக்கலண்டா. எங்கேனும் போலாண்டா, நம்ம கதை நாம எழுதலாண்டா. இது பார்த்தீங்கன்னா வைஷ்ணோதேவி கோயில். வைஷ்ணோதேவி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா துர்கையோடைய ஒரு அவதாரமாக தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் இந்த சிலை மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு கல் தான் இருக்கும். அதனால தான் அங்கே கூட அந்த எழுதியிருக்காங்க பிராகிருத்திக் குஃபா பிண்டி தர்ஷன் அப்படின்னு. அது பிண்டம் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு ரவுண்டான ஒரு கல். அப்புறம் அங்கே அதோட ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குஹா மாதிரி உள்ள போகலாம். இது வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஏரியா, எல்லாருனாலையும் போக முடியும்னு சொல்ல முடியாதனால பார்த்து தான் போகணும். ஸோ நம்ம போய் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அந்த எல்லா கிளிப்பும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க பிரசாதம். அப்படியே வாயில போட்டு அப்படியே ஒரு பொடி நிறையா போயிருந்தா அடுத்த இடத்துக்கு போயிடலாம். சரி வாங்க அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்கும், டிவோஷனலாகவும் இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே அப்படி தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்ற உதாரணமாக இங்கே வச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். சாணம் நடக்கவும் இல்லை பாவம்.
இங்கிருந்து இங்கே வாங்கி கிழிச்சு போடுறது கொடுங்க. நான் 35 ரூபா வேஸ்டா போச்சு. ஒரு நிமிஷம் கூட கையில தொட விட மாட்டேங்கிறாங்க டிக்கெட் வாங்கினது அங்க, இங்க கொண்டு வந்தது கிழிச்சு போட்டு போங்கன்றாங்க. 35 ரூபா 4 டிக்கெட் வேஸ்டா போச்சு காசு. சரி ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் வந்து 35 ரூபா பர் பர்சனுக்கு. சைல்டுக்கு ஏதாவது தெரியல. சைல்டுக்கு என்ன, எல்லாருக்குமே 35 தான். ரொம்ப சின்ன பசங்களா இருந்தா உங்களுக்கு ஃப்ரீ தான் உள்ள. ஸோ தண்ணி கம்மியா தான் இருக்குது. ஆக்சுவலா என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் தண்ணி கம்மியா இருக்கு. நம்ம ராபர்ஸ் கேவ்ல இருக்கோம். லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து குச்சு பானின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்பதான் வந்து அந்த குளிர்காலம் முடிய வர டைம்ன்றனால அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா வந்து மேல ஐஸா இருக்குன்றனால வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் கரைஞ்சு நிறைய தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ என்னன்னா தண்ணி கம்மியா இருக்கு, ஏன்னா இது வந்து குளிர்காலம் முடிகிற டைமு. ஸோ அதனால மெதுவாக இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருது. உள்ள போற கேவுக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனால் நான் இங்க லோக்கல்லையும் சரி, அப்புறம் நம்ம போய் பார்த்த வீடியோஸும் சரி, நிறைய தண்ணி இருந்து அது நல்லா இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேஸ்டா போகாம இருந்தா சரி, போய் பார்க்கலாம்.